உபாகமம் 7:15 வசனம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாக வருகிறது. இது முழுமையாக புரிந்து கொள்ள சூழலை பார்ப்பது முக்கியம். உபாகமம் புத்தகம் மோசேயின் மூலம் இஸ்ரவேலருக்கு கடவுளின் சட்டங்களையும் அவர்களுடனான உடன்படிக்கையையும் விளக்குகிறது. அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதங்களையும் மீறினால் சாபங்களையும் பெறுவார்கள் என்பது இதன் பின்னணி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நீ எகிப்தில் அறிந்த கொடிய வியாதிகளை உன்மேல் வரவொட்டாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். நோய்களை விலக்குதல். இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். அவர்கள் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால் அவர்களை எந்த நோயும் தொடாது என்று உறுதியளிக்கிறார். இது உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு பாதுகாப்பாக கருதப்படுகிறது. எகிப்தில் அறிந்த கொடிய வியாதிகள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அங்கு பல கொடிய தொற்று நோய்களையும் பிளேகுகளையும் சந்தித்திருக்கலாம். கடவுள் அந்த அனுபவங்களை மீண்டும் அவர்களுக்கு வரவிடமாட்டேன் என்கிறார். இது அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் வாக்கு. பகைவர்களுக்கு தண்டனை. இஸ்ரவேலரை விடுவித்து பாதுகாக்கும் அதே கடவுள் அவர்களை எதிர்க்கும் பகைவர்களுக்கு அந்த நோய்களை அனுப்புவார் என்கிறார். இது கடவுளின் நீதியையும் தம் மக்களை பாதுகாக்கும் அவரது வல்லமையையும் காட்டுகிறது. ஆன்மீக பொருள். இந்த வசனம் வெறும் உடல் நலனை மட்டும் குறிக்கவில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியும் மக்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை அளிப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட வாக்குறுதி, அதாவது இஸ்ரவேலர்கள் கடவுளுடைய வழியில் நடக்க வேண்டும். நடைமுறை பயன். இன்றைய சூழலில் இது நம்பிக்கையாளர்களுக்கு கடவுளின் பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. ஆனால் இது நோய்கள் முற்றிலும் வராது என்று அர்த்தமல்ல. மாறாக கடவுளின் அரவணைப்பு எப்போதும் நம்மோடு இருக்கும் என்பதை நினைவூட்டுகிறது.